வெல்கம் டு மை ஸ்பைடி கேமிங். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, கிராணி 3ல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் மூடு விளையாட போகிறோம் கைஸ். எக்ஸ்ட்ரீம் மூடு தான் இருக்கிறதுல கஷ்டமான மூடு கேம். இந்த கிராணி 3 விளையாடியே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்கலாம் எப்படி விளையாடுறேன்ட்டு. ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். அப்போ தான் புது புது வீடியோ இந்த மாதிரி வரும். சரி, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் மண்டைங்கிட்ட போயிட்டு சவுண்ட் கொடுத்துட்டு வரணும். இங்கே ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக தான் இங்கே வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்திருக்கிற மூடு வந்து சாதாரண மூடு இல்லை, எக்ஸ்ட்ரீம் மூடு. இதில் ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் வைக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் கிளம்பி எப்படி வராங்கன்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வராங்கன்ட்டு. இதுதான் கைஸ் சொன்னேன், மின்னல் வேகத்தில் நான் ஆமாம் மின்னலுன்ற மாதிரி வருவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கைஸ் இருக்கணும். சரி, இப்போ இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே மேக்ஸ் பாக்ஸ் இருக்குது, இது தேவைப்படாதுங்க. ஏன்னா மேக்ஸ் பாக்ஸ் எடுத்து அந்த கட்டையை வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் முடிச்சு நம்ம கதை. சரி, இங்கே ஏதாவது இப்போ நம்மளுக்கு டைம் ரொம்பவே இல்லை கைஸ். வேகமாக நம்ம போயே ஆகணும். இப்போது எல்லா பொருளும் டக்கு டக்குன்னு தேடி ஆகணும். இது வேறு ஒன்று. அப்போ எப்படியோ உள்ளே வந்தாச்சு. ஓகே, மேலே போட வர போயாச்சு. அடுத்து இங்கே வரல. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த காக்கா கிட்டே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, ஷெட்டு கீ இருக்குது. இப்போ இது வந்து அப்புறமேட்டு நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். அப்படியே பொறுமையாக இறங்கணுங்க. என்னங்க கேமரா இப்படி ரொட்டேட் ஆகுது. சரி, இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம இங்கேருந்து கீழே குதித்து பார்க்கணும். யாருமே வந்துடக்கூடாதுன்னு எனக்கே பக்குன்னு இருக்கு. ஆன் மூட் இதில் வந்து ஆன் மூடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன் மூடு கஷ்டம்தான், ஆனால் எக்ஸ்ட்ரீம் மூடு அதை விட கஷ்டங்க. சரி, இப்போ இந்த டெடியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள். சரி, இங்கே ஓரமாக அப்படியே எட்டி பார்க்கலாமா யாராவது வராங்களான்ட்டு. அம்மாடி வரான், டப்புன்னு சுட்டுறாங்க. நல்ல வேலை இங்கே உள்ளே வந்தோம். பார்த்தீங்களாங்க வெறிகுண்டு வராங்கன்ட்டு. சரி, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து வெப்பன் கீ கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது தான். இது வேற ஒன்று, இது திறக்கிறதுக்குள்ளேயே கிராணி வந்துடுவா போல். சரி, இங்கே டக்குன்னு சவுண்டு போட்டு நம்ம அந்த பக்கம் போயிடலாம் கைஸ். ஓடுறா வேகமாக ஓடு. இங்கே கல் அப்படியே எடுத்துக்கலாம். கல்லிடுறோம் அப்படி இப்படியே வந்தாச்சு. பார்த்தீங்களாங்க, உடனே வந்து நிற்கிறா. பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீம் உள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விளையாடணும். சரி, மேலே போனால் வேகமாக அந்த வெப்பன் வேறு எடுக்கணும். இப்போ கிணவு வேறு எடுக்கக்கூடாது. சரி, வாங்க மேலே போகலாம். ஓகே, வந்தாச்சு. ரா ஓப்பன் பண்ணுறா, ஸ்பீடாக ஓப்பன் பண்ணுறா. ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுற? எனக்கு திக்குன்னு இருக்குல்ல. சரி, மேலே போகலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு. இங்கே எதுவும் இப்போதைக்கு நம்மளுக்கு தேடுறதுக்கு டைமே இல்லைங்க சுத்தமாக. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்சளவு வேகமாக போயே ஆகணும். சரி, இந்த சவுண்டு போட்டிருக்கேன். ஓகே, இந்த சவுண்டுக்கு வருவாங்களான்னு தெரில. சரி, போகலாம் கீழே பொறுமையாக. அப்படியே போடா. இப்படி கிளம்பு. பார்த்தீங்களாங்க, சே குறி மிஸ் ஆகி போச்சு. இந்த ஹெட்டில் தான் அடிக்கலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கிளம்பு பார்த்துட்டாங்க. படி பயன்படுத்தாதரா தேவையில்லாமல். நான் பாட்டில் சிவனே இருந்தாலும் போயிட்டுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு இங்கே கொஞ்ச நேரம் இருக்கலாம். யாருமே இல்லைங்க, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம், யாரும் இல்லை. இப்போ நம்ம டக்குன்னு இந்த கல்லெல்லாம் எடுக்கலாம். அட்ரா இவன் எடுக்கிறதுக்குள்ளேயே டைம் ஆகி வந்துடுவாங்க போல. சரி, இங்கே ஒரு கல். இதில் கேமில் இன்னொரு கடுப்பான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கல் ஸ்பேன் ஆகுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பார்த்து தான் விளையாடணும். நீங்கள் இப்போ இந்த மூணு கல் வந்து நான் அங்கே கட் பண்ணியிருப்பேன் சில இடத்துலலாம். ஓகே, எங்கடா டேய் கேவா, நீ எப்படா இங்கே வந்த? சரி இருங்க, இவனை போட்டு தரலாம். பொறுமையாக பின்னாடியே ஃபாலோ பண்ணியே போட்டு தரலாங்க. போடா ஏய் கிளம்பி பாடி. ஓய், என்ன ஷாட்டு பார்த்தீங்களாங்க? வெறித்தனமான ஒரு அடி. பார்த்தீங்களா, ஒரே கல்லில் இதுதான் 2 மாங்கன்னு சொல்கிறது போல். இப்போ போயிட்டேன். இதை மேலே அப்படியே தூக்கி போட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப லக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆண் மூடில் நான் இந்த அளவுலாம் விளையாட மாட்டேன் அவ்வளோக்கு. இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சரி, இந்த காக்கா ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிட்டு இதுக்கிட்ட இருக்க ஷெட்டுக்கு எடுக்கணும். சரி, போட்டு தள்ளியாச்சு. இப்போ கிழமை வேறு நம்ம மேலே கோபமாக வேறு இருப்பாங்க.
ஸோ இப்போ வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இது ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இது கீழே போட்டுடலாம். கொஞ்சம் இது நீங்கள் விளாடும்போது இது பொறுமையாக தாங்க விளாடணும். ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கும்போது பார்த்து பார்த்து எடுத்து வைங்க எக்ஸ்ட்ரீம் மோடில். அது கிராணி 3 ரொம்பவே கஷ்டம். அது ஏன்னா கஷ்டன்றனா, கிழவங்கிட்ட வந்து கிழவங்கிட்ட நம்ம கன்று இருக்கும் ஓகேங்களா. கிழவிக்கிட்ட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேட்டு தான் இருக்கும். ஆனால் கிழவன்கிட்ட கிழவன்னு சொல்கிறதுக்குள்ளே கிழவங்கிட்ட பாருங்க. இது ஒன்று பொறுமையாக கொடுத்தலாம். பார்த்தீங்களாங்க, இது 30 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க ஓகேங்களா. 30 செகண்ட்னா 30 செகண்ட் கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 செகண்ட் மட்டும்தான் டைம். அதுக்குள்ளே என்னென்ன பொருள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே என்னடா எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே கிளவே வந்துடுவாங்க போல். எதுவுமே இல்லைங்க. இதுதான் கடுப்பான விஷயம். இங்கே டெடி இருக்கு, டெடி தேவையில்லை இப்போதைக்கு. கட்டை இருக்குது, அதான் காக்காவே கொடுத்துட்டேன் நான். எதுக்குடா கட்டை? சரி, இது ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. ஏன்டா என் டைமை வேஸ்ட் பண்ணி டைமை இதில் புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்களேடா. சரி, இங்கே செட்டுக்கு வேறு கீழே போட்டேன். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் இருக்கணும் இதுக்குள்ளே. ட்ரெயினுக்கான இது இருக்குது. இது நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா நம்ம வந்து கேட் எஸ்கேப் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சரி, இங்கே போட்டுட்டு வேணும்னா சொல்லுங்க கைஸ், நான் வந்து ட்ரெயின் எஸ்கேப்பாக பண்ணுறேன். சரி, நம்ம இந்த பக்கம் வந்திருக்கேன். இங்கே யாராவது வராங்களான்னு சும்மா செக் பண்ணலான்னு பார்த்தா கிளவி வந்திருக்கா. சரி, கிளவி போட்டு தள்ளிடலான்னு போட்டு தள்ளிட்டேன். அடுத்து கிழவன் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா கிழவன் வந்து எந்த சைடு இருந்தாலும் வேணாலும் வருவான். நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரீம் மோடில் விளாட்றீங்கன்னா தயவு செஞ்சு 2 பக்கமும் பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, பார்த்தீங்களாங்க, சொன்னல இதுதான் எக்ஸ்ட்ரீம் மோடில் இருக்கிற பிரச்சனையே. உங்களுக்கு வெறும் 15 செகண்ட் மட்டும்தான் டைமு. 15 to 20 செகண்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவன் நடக்கிறது ஸ்பீடுக்கும் அதுக்கும் சரியாகவே போயிடும் ஓகேங்களா. இவன்லாம் எவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறான்னு பாருங்கள். ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக ஏன்டா கொடுக்குறீங்க? இதுவும் சொல்லிடுறேங்க, இது மறக்காமல் சென்ட்ரினாவை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாடுறீங்கன்னா சென்ட்ரினாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பார்த்தீங்களாங்க, கிளவன் வரான் ரவுண்ட்ஸு. படி பார்த்துட்டான். இரா அவனுக்கு போட்டு தரலாம். ஐயோ, இப்போ கிளவி வேறு வருவாளே. நம்மகிட்ட கல் வேறு இல்லை. இது கரெக்டாக அடிக்கணுங்க. மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். படி கரெக்டாக அடிச்சிட்டேன். சரி, இது நான் சென்ட்ரினாவை எக்ஸ்ட்ரீம் மோடில் நான் ஏன் ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா அவள் தான் உங்களை அதிகமாக கொள்ளுவா. இதனால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் அதிகமாக ஆகுங்க. அதனால் தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு கீ கிடச்சிருக்கு. சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு போகலாம். ஏங்க இப்போ என்ன பண்ணாவன்? ஏய், நான் பரவாயில்ல, சிவனையும் தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஏன்டா நீ இது பண்ணுற? சரி, உனக்கு திரும்பியும் வந்திருக்க சவுண்டு போட்டு. ஓகே, இங்கே நீங்கள் இந்த பிளேஸ் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கிராணி 3 விளையாடுறீங்கன்னா இந்த சைடு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடில் நீங்கள் இந்த சைடு சவுண்டு போட்டு வாங்க, இந்த மெட்டல் மண்ணைக்கிட்ட. அப்போ தான் உங்களுக்கு ஒரு 40 செகண்ட் கிட்ட டைம் கிடைக்கும். அந்த செகண்ட் வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுக்க முடியுமோ அந்தந்த பொருளை முக்கால்வாசி எடுத்து வச்சுருங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நீங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கல் ஸ்பான் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ரீம் மோடில் நீங்கள் கல் எடுக்கிறதுனால தான் முக்கால்வாசி இடத்துல நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேங்க. ஏன்னா கல் அவ்வளோக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம். இங்கே ஒரு கல் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு கல் எடுத்துடலாம். நம்ம 3 கல்லாகவே எடுத்து வச்சுக்கணும் கைஸ். ஏன்னா பதட்டத்தில் எங்கேயாவது தப்பி தவறி நம்ம ஏதாவது மாற்றி ஏதாவது சுட்டுட்டோம்னா மயங்கியிருப்பாங்க. டக்குன்னு எழுந்திரிச்சு நம்மளே போட்டு தள்ளிடுவாங்க ஓகேங்களா. அதனாலேயே கரெக்டாக எய்ம் பண்ணி தலைக்கே சொன்னுங்க. அப்போ தான் சாவாங்க அவங்க. சாகுன்னா 30 செகண்ட் நம்மளுக்கு டைம். 30 செகண்ட் இல்லை, 20 செகண்ட் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம் வச்சுட்டு முடிஞ்ச அளவு என்னென்ன பொருள் எடுக்க முடியுமோ எடுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ திரும்பி நான் இங்கே சவுண்டு போட்டு இது வேறு ஒன்று ஏன்டா ஐயோ, இந்த கட்டை வேறு நம்ம இது பண்ணுதுங்க. சரி, சவுண்டு போட்டிருக்கேன். கிளவி வராலான்னு பார்க்கலாம். ஏதோ வந்துட்டாங்க. பார்த்தீங்களாங்க எவ்வளோ ஸ்பீடாக வரான்ட்டு. சரி, இப்போ கிளம்ப வேறு கண்டிப்பாக வருவான். நீங்கள் எப்போயுமே பார்த்து தாங்க. ஏதோ ஐயோ, இப்போ என்னங்க கிளம்பிட்டு கன்று இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? கரெக்டாக அவன் கிளம்ப சுடும்போது நம்ம கரெக்டாக அவன் அடித்ததுனால அந்த புல்லட்டு உள்ளே அந்த கண்ணுக்குள்ளே போயிட்டு அவனையே இது ஒரு கெத்தான சீனுங்க, வேறு லெவல். சரி,
போயிட்டு அந்த டோர் இருக்கும், அந்த டோர் உடச்சி உள்ளே ஏதாவது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி கீழே வந்துட்டு போட வேகமாக போடா, இவன் வேறு ஸ்லோவாக போகிறான். சரி போகலாம். உள்ளே ஏதாவது ஃப்யூஸ் கிடைக்கணுங்க, ஏன்னா ஃப்யூஸ் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு முக்கியம். அப்பாடி ஃப்யூஸ் கிடச்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு இது அது என்ன ஷெட்டுக்கி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சா. அடுத்து வேறு என்ன, இந்த கேபிள், அப்புறமேட்டு வேறு என்ன தேவைப்படுது, அப்புறம் ஒரு வீலு. ஆமாம், வீலு தேவைப்படுது. இது மட்டும் கிடச்சிதுன்னா ஓகே. அந்த கட்டை, ஆமாம் இந்த கட்டை ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கட்டை. அங்கே மேலே தான் அந்த வீல் இருக்கும். எப்பவுமே நீங்கள் ஆட் மோடில் விளையாடுறீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விளையாடுங்க கைஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆன் மோட்லாம் விளையாடும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் கிளம்பியும் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொருள் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு கெஸ்ஸில் வாங்க கைஸ். அப்படி வந்தீங்கன்னா 100% நீங்கள் ஜெயிக்கலாம். இது கிளம்ப பார்த்துட்டானா, ஒரு நிமிஷம் இது மூடுறேன். என்ன நடக்குதுங்க ஏங்க? கிளம்பி நம்ம எதுவுமே நம்மளை பண்ணவே இல்லை பார்த்தீங்களா? என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பரான பக்கு, இது பக் ஆயிடுச்சா? வேற லெவலு. சரி இப்போ வந்து கிளம்ப நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. சரி அவங்க வீடு அவங்களுக்கே சுற்றி காமிக்கலாம். சரி இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை இங்கே எதுவும் இல்லை. இங்கே மேலே, ஆமாம் இங்கே மேலே ஒரு உடஞ்ச பிளேஸ் ஏதாவது இருக்குங்க. அந்த தரையில் போயிட்டு இந்த கட்டையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே தான் வீல் இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, இந்த கிழவிக்கு நம்ம மேலே பாஸ் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. சரி இங்கே அந்த வீலு இங்கே இருக்கு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழே போயிட்டு இந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே பார்த்தீங்களா, இங்கேயே நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மேலே எவ்வளோ பாஸ் பாருங்க. பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் மோடில், இது உண்மையை சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாடிட்டு இந்த பக் திடீர்னு ஆயிடுச்சுங்க. என்னன்ட்டு தெரியல, என்ன பக்குன்ட்டு. சரி இப்போ போயிட்டு இதை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். போட ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃப்யூஸு இருக்கும், அந்த ஃப்யூஸை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மேலே. ஏங்க பாசமான இப்படியே காமிக்கிறது, கொஞ்சமாக நவுந்தீங்க தான் நான் இப்போ இங்கேருந்து தப்பிக்க முடியும். சரி அப்படியே போகலாம் மேலே. போட வேகமாக போட. ஓகே மேலே வந்தாச்சு. இந்த ஃபியூஸ் போயிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்களாங்க, இன்னும் நான் இங்கேருந்து மேலே வர முடிக்கும் கிளவி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்கன்ட்டு. கிளவி பாயை பார்த்தீங்களாங்க, பல்லு விளக்கே பல வருஷம் இருக்கும் போல். சரி இங்கே கீழே போயிட்டு அந்த டெடி இருக்கும், அந்த டெடி இப்போ கையில் போட்டு வெறுப்பேற்றலாமா? சூப்பராக இருக்குங்க. சரி அந்த டெடியை தூக்கிட்டு நான் அந்த சென்டினா ரூமில் போட்டேன். அந்த சீன்லாம் நான் காமிக்கலைங்க, போட்டால் லாங் வீடியோ போயிடும். ஓகே இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கிளம்பி போக விடு, ஐயோ இப்போ என்னங்க ஸ்டக்கு மட்டும் ஆகிடக்கூடாதுங்க இங்கேருந்து. அப்பாடி போயாச்சு விட்டா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இந்த கேம் விளையாட விட்டுறோம் போல் கிளவி. சரி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆமாம் இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்ல. ரெஞ்சு இது மறந்தே போயிட்டு பாருங்கள். சரி இங்கே ஏதாவது மேலே அந்த பொட்டி இருக்கும், அந்த பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிளவா இவ்வளோ நேரம் நல்லா தாண்டா இருந்த, எதுவுமே பண்ணாமல் திடீர்னு வந்து அடிச்சிட்டான். இதெல்லாம் அநியாயம்டா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான்லாம். இவ்வளோ நேரம் அடிக்காமல் இருந்த நீ இப்போ பார்த்தா டொப்புன்னு மண்டையிலே அடிச்சிட்ட பார்த்தியா? என்னை மறந்துட்டல. சரி போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி மட்டன் மண்டைக்கிட்ட சவுண்ட் கொடுத்துட்டு போகலாம். போட வேகமாக போட. அப்படியே இந்த ரெஞ்ச் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாங்க. அதெல்லாம் டைமே கிடைக்காது. சூப்பருங்க, அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறோம். ஃபஸ்ட்டு சவுண்டு கொடுத்துட்டு போயிடலாம். அதுதான் நம்மளுக்கு ஒரு 40 செகண்ட் கிட்ட டைம் கிடைக்கும். போட பாடி எப்படியோ ஒளிஞ்சாச்சே. பாடி பார்த்தீங்களாங்க, கிளவி எப்படி வெறி கொண்டு போகிறாங்கன்ட்டு நம்மளுக்கு ஓடுறதுக்கு. சரி ஓடுறான். இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறாங்க. சரி போட கிளவனே வந்துடும் போல. கிளவி சில சீன்ஸ்லாம் நான் கட் பண்ணியிருப்பேன் கைஸ், எல்லாம் ரொம்ப நேரம் லென்த்தாக போகுது. வீடியோ எப்படி எடிட்டிங் பண்ண போகிறேன்னே தெரில. சரி இங்கே உண்டியோவில் இருக்குது, இந்த உண்டியோவில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளவி ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடலாங்க.
அதான் நம்மளுக்கு ஒரு 20 செகண்ட் டைம் கிடைக்கும். இங்கடா இங்கடா ஆளையே அப்பா கிளம்ப இருக்கான் பார்த்தீங்களாங்க. ஐயோ அவங்ககிட்ட கன்று வேறு இருக்கு. ஐயோ என்னடா டே இப்படி பண்ணுறீங்களேடா, ஏன்டா டே. ஏங்க நம்ம டே 4க்கே வந்துட்டோங்க. டே 1 இருந்தால் கூட பரவாயில்ல, சரி டே 1 தானே போயிட்டு போயிடலாம். டே 4லாம் அவ்வளோதான். அந்த கேமோட அந்த ஃப்ளோவில் போகணுங்க. ஏன்னா அந்த கேமோட அந்த ஃப்ளோ வந்து இதாகலைன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அந்த கரெக்டாக அந்த ஃப்ளோவில் போகணும். அந்த கேமோட அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த கேமே கொஞ்சம் கஷ்டமாயிருங்க. அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எப்பயுமே போகணும். ஓகே, டக்குன்னு மேலே போயிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து டைமே இல்லை. நம்மளுக்கு வெறும் 2 நாள் தான். டே 5லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருங்க. இதுதான் நம்ம ஜெயிக்கிற டைமு. முடிஞ்ச அளவு நம்ம வேகமாக போயிட்டு எப்படியாவது நம்ம முடிச்சே ஆகணும். அவ்வளோதான். இந்த பட்டன் தட்டிட்டு இங்கேருந்து கேட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதான் டைமு. அடுத்து இங்கே மேலே வேகமாக போயிடலாங்க. போடா வேகமாக போடா. இப்போ அப்படியே போயாச்சே. கீழே அப்படியே பொறுமையாக இறங்கி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஏன்னா கிராணி கேம் விளையாடிட்டு இருக்கவங்களாம் எக்ஸ்ட்ரீம் மூடு, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரீம் மூடு விளையாடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால தான் நான் விளையாடுறேன். அவ்வளோதாங்க. இங்கேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த வீல் சுற்றி விட்டா இந்த பொறுமையாக அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமுக்கு வந்துடக்கூட இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக இறங்குது. போடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு மறக்காமல் ட்ரெயின் எஸ்கேப் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு ட்ரெயின் எஸ்கேப்பில் நம்ம பார்க்கலாம். பாய்.